இருந்தா தானே படிக்க முடியும். அப்புறம் என்ன படிப்பை பத்தி பேசுற, அது அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒரு வழியா சரின்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. அப்போ 2 பேரும் எனக்கு சத்திய பிரமாணம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சத்திய பிரமாணம் அதுக்கு லேட் பண்ணாம தாமதமே இல்லாம பண்ணிட்டாங்க. சரி ரைட் போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. 18 வருஷம் பிச்சை எடுத்தாங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளதான் அவங்களுக்கு அந்த இது முடிஞ்சது, அந்த பரிகாரம். அவங்க ஊரை சுத்தி நினைச்சு பாரு. இல்லம்மா அது இருக்கட்டும். ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்தவன் எப்படி இருந்திருப்பான், ஒரு பிடிஓ இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அவங்க ஊரை சுத்தியே கிராமத்துல பிச்சை எடுக்கணும்னு சொல்றாரு. வெளியே எங்கேயும் தூரத்துக்கெல்லாம் போக கூடாது. ஊருக்குள்ளேயே தான் எடுக்கணும். மாறி மாறி இந்த ஊரை சுத்தி எத்தனை 5 ஊர் இருக்கோ 10 ஊர் இருக்கோ, அந்த 10 ஊருக்குள்ளேயே தான் எடுக்கணும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் 2 பேரும் இருந்தவங்க பக்கத்து ஊர்ல போய் பிச்சை எடுக்கணும்னா எப்படி இருக்கும்? இதுக்கு எல்லாம் செத்தே போயிடலாம்னு கூட நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா சாமி? ஆனா அவங்க அந்த எண்ணத்துக்குள்ள வரல. சாமி சொன்னாங்க, நம்ம அதை செய்யணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அவரு பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சாங்க. நான் வேலூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு வருஷம் கணக்கு கமிட்டிக்கு, அதுக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி சாமி இல்லையே. சாமி சீவப்போதம் அடையிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ நான் திரும்பி போகும்போது எனக்கு உத்தரவு போடுறாரு. ஆத்தூருக்கு போய் அந்த பொண்ணு பேரு ஏதோ லீலாவோ சைலாவோன்னு ஏதோ இருக்கும், அவளை போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த குழந்தை எந்த ஊர்ல இருக்குன்னு அட்ரஸ் நான் யார்கிட்ட வாங்கிட்டு போனேன்னா நாமக்கல் ஜெயமோகன் கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். தெரியாது, ஊர் தெரியாது எனக்கு. நாமக்கல்ல போய் நாமக்கல்ல இருந்து அட்ரஸ் வாங்கிட்டு அப்படியே நேர கலக்காம போனேன். அவங்க வீட்டுக்கு போன் நம்பர் வாங்கிட்டு போன் பண்ணி பேசிட்டேன். வாங்க சாமி நாங்க இங்கதான் இருப்போம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப எத்தனை மணி? நான் ஒரு 11:30 12 மணிக்குள்ள வருவோம்ப்பான்னு சொல்லிட்டேன். அப்ப அதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் சாமி, வந்துருங்கன்னு சொல்லிருச்சு. சரி, நாங்க 5 பேர் போயிருக்கோம். போறோம், அங்க கேட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அந்த ஊருக்குள்ள போன உடனே அந்த தெருவிலேயே ஒரு 10வது வீடு அங்கக்குள்ளதான், நல்ல வீதியான வீடு. வீடு நல்ல பெரிய வீடு தான், ஓடு போட்ட வீடு. இப்ப இல்ல, அப்ப இருந்த வீடு. அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த சண்டை வந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அப்ப கழுட்டு உடைச்சது பூரா ஓடெல்லாம் அங்கங்க உடைஞ்சு அப்படியே தான் இருக்கு. உட்கார்ந்தா பாதி வெயில் உள்ள அடிக்குது. மழை பெஞ்சா படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒழுகும் பூரா. போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்னடா இவ்வளவு கொடூரமான பிரச்சனை, இவ்வளவு இதா அப்படின்னு சொல்லி. சாக்கெட் போட்டிருக்கு, இந்த பகுதியில இப்படி கிழிஞ்சிருக்கு. முந்தி சேலை தூக்கி மூடுது, அதுவும் கிழிஞ்சிருக்கு. எப்படி எனக்குன்னா அப்படியே நொந்து நூலாயிட்டேன் நான். அவரு சொன்ன மாதிரி ஒரு பழைய துண்டு, கிழிஞ்சு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு இந்த டயர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சாமி அப்படின்னு. சரி அதை பேசி இதை பேசிட்டு இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்துட்டு, என்னடா இப்படி பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் பார்த்துட்டு தான் போன்றிருக்கான், எதுவும் செய்யக்கூடாதுன்னு
சொல்லலையேன்னுட்டு உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பகவானே இப்படி கொண்டாந்து விட்டுட்ட கண்ணுக்கு முன்னாடி, இதை இப்படியே பார்த்துட்டு நான் எப்படி சும்மா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க குடிக்க வேண்டிய கூழ் எங்களுக்கு வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கு. அவங்க காலையில குடிக்கல. அந்த சாமி கூழ் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னுச்சு ஒரு 2 மணிக்கு. நீங்க சாப்பிட்டீங்களாடாப்பா அப்படின்னு. ஆமா நாங்க சாப்பிட்டோம்னா. ஆமா பெரியவன் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான், சின்னவன் இங்க இருக்கான். சின்னவன் தாத்தா நாங்க சாப்பிடலையே தாத்தா இன்னும் அப்படின்ட்டான். நாங்க ஒன்னும் சாப்பிடல தாத்தா, அம்மா பொய் சொல்லுது அப்படின்ட்டான். போறோம் ஏமா அப்படின்னு. இல்ல இருக்கிறதே அதுதான், நாங்க சாப்பிட்டா உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்க முடியும், நீங்க வந்துருவீங்கன்ட்டு நாங்களும் அந்த ஊருக்கு முழுசா போகல அப்படின்னு சொல்லி, சரி நீ ஒன்றும் செய்ய வேண்டான்ட்டு அதை ஊத்துன்னு சொல்லி நாங்க 5 பேர் ஊத்துனா அதுல ஆளுக்கு 1 டம்ளர் தான் வரும். எங்க 5 பேருக்கே சரியா போகும். அதை பாதி ஆக்கி அவங்களும் பாதி சாப்பிட சொல்லி நாங்களும் பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அந்த கூழை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாரு சாமி. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பக்கத்துல பசாறு எங்க போனோம்னா சாமி ஆத்தூருக்கு தான் போனோம். சரி அவர் மாத்திரம் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க போவோம் ஆத்தூருக்குன்னு சொல்லி போய் அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த குழந்தை பசங்களுக்கும் எடுத்துக்கிட்டு அவருக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு 4 சிப்பமோ 5 சிப்பமோ அரிசி எடுத்து அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கி அதை ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு, எங்க காரில் அம்பிட்டுத்தானே வேற ஏற்ற முடியாது இல்ல, ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அவரை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இது நான் அழுகுது, சாமி இதெல்லாம் ஏன் சாமி இதெல்லாம் வாங்கக்கூடாதே வாங்கக்கூடாதே அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை கதற விட்டுட்டு, ஏன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன சொன்னாலும் அது நிக்காது. என்ன சாமி அது எல்லாம் முடிஞ்சு எப்படி சாமி அப்படின்னு உட்காந்துருச்சு. பயப்படாத, என்னைய போச்சொன்னதே இதுக்குத்தான், சரியா உனக்கும் 14 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4 வருஷத்துக்குள்ள உன்னை வந்து தேத்தனுங்கிற முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நான் கருதுறேன். அதனாலதான் இந்த பரதேசியை இங்க போய் பார்த்துட்டு போடான்னு சொன்னதுக்கு அடையாளம்